ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஊரக நலசார்ந்த திட்டங்கள் என்னென்ன, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அப்படிங்கிற, அதாவது வளர்ச்சிக்கான திட்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆல்ரெடி சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸோட ஸ்கீம்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அதை டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுத்துருக்கேன், பாருங்கள். நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் சார்ந்தது, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் ஓரியன்டாக எந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுப்பேன். ஓகே, அதில் பார்த்துக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஊரக நலன்சார் திட்டங்கள். மகளிர் நலத்துறை தமிழ்நாட்டில் 1947 தொடங்கியிருக்காங்க. மத்திய சமூக நல வாரியம் 1952 தொடங்கியிருக்காங்க. மாநில சமூக நல வாரியம் தமிழக அரசு 1954. சென்ட்ரல் கவர்மெண்ட் 52, தமிழ்நாட்டில் 54. பெண்கள், குழந்தைகள், ஆதி திராவிடர்கள், பழங்குடியின மக்கள்கள், அப்புறம் ஆதரவற்றவர்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்கள் இந்த சமூக நல வாரியம் செயல்படுத்திட்டு வருது. குடும்ப நல அறுவை சிகிச்சை திட்டம் 1956 தொடங்கியிருக்காங்க. தமிழக மகளிர் ஆணையம் 1990 தான். விமல் பெண்களுக்கான ஆணையம் 1990 தான் தொடங்கியிருக்காங்க. மூவாலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம் ராமாமிர்தம் அம்மையார் நினைவா என்ன கொடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா திருமண உதவித்தொகை திட்டம். இப்போது அதைத்தான் புதுமை பெண் திட்டமா கொடுத்துட்டு வராங்க. ஈரோடு மணியம்மை நினைவு ஏழை விதவைகள் பெண்கள் திருமண உதவி திட்டம் 1982 88. ஈரோடு மணியம்மை நினைவா என்ன திட்டம்? விதவை பெண்களுக்கு திருமண உதவி திட்டம். அதே அன்னை தெரசா அப்படின்னா ஆதரவற்ற பெண்களுக்கு திருமண உதவி திட்டம். ஆதரவற்ற பெண்களுக்கு அன்னை தெரசா, விதவை பெண்கள் அப்படின்னா ஈவேரா மணியம்மையோட நினைவு திட்டம். அடுத்தது டாக்டர் தர்மமால் அம்மையாரோட விதவை மறுமணப்பு திட்டம் தர்மமால் அப்படின்னாவே விதவை மறுமண திட்டம். டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாரோடது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கலப்பு திருமண திட்டங்கள். இதெல்லாம் சமூக நல திட்டங்கள். இதை இந்த திட்டத்தின் மூலமா சமூகத்துல முன்னேற்றம் ஏற்படும் அப்படிங்கறதுக்காக கொண்டு வந்த திட்டங்கள். அடுத்தது மகளிர் திட்டம். மகளிர் திட்டம் 1997 கொண்டு வந்திருக்காங்க. 1997 தொடங்கப்பட்டுச்சு. தமிழ்நாடு பெண்கள் முன்னேற்ற கழகம் இதை செயல்படுத்திட்டு வராங்க. இதனோட முக்கிய நோக்கங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பெண்களோட சமூக நிலையை உயர்த்துறது, சுய உதவி குழுக்கள் அமைத்து பயிற்சி அளிக்கிறது, பயிற்சி முடிந்தோன்னு தொழில் தொடங்குறதுக்கு அவங்களுக்கு உதவி செய்யறது, அதாவது கடன் பெறுறதுக்கு உதவி செய்யறதா இந்த திட்டத்தினோட முதன்மை நோக்கம். பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் 1992 தொடங்கப்பட்டுச்சு. பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் சிவகாமி அம்மையார் நினைவாக வழங்கப்படுகிறது. ஒரு பெண் குழந்தைனா 50,000, 2 பெண் குழந்தைனா ஒவ்வொரு குழந்தைக்கு 25,000 சொல்லி அக்கௌண்ட்ல போட்டுருவாங்க. 18 வயது முடிவடைந்தோன்னா அந்த தொகையை அந்த குழந்தைங்க பயன்படுத்திக்கலாம். இதுதான் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம். அடுத்து பெண் குழந்தைக்கான கல்விக்கான திட்டங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் சத்யா அம்மையார் நினைவு அரசு ஆதரவற்றோருக்கான திட்டம். அதாவது சத்யா அம்மையார் நினைவு அரசு ஆதரவற்றோர் திட்டம்னா இலவசமா உணவு, உடை, இருப்பிடம், மருத்துவ வசதி எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க. இதன் மூலம் பயன்பெறது யாராரு அப்படின்னு பார்த்தோம்னா, கைவிடப்பட்ட குழந்தைகளும், பெற்றோர் இல்லாத குழந்தைகளும், சிறை கைதிகளோட குழந்தைகள், பெற்றோர்ல ஒருவரை இழந்த குழந்தைகளும் போய் இங்க ஜாயின் பண்ணி இந்த திட்டத்தின் கீழே பயன் பெற்றுக்கலாம். அடுத்து பெரியார் ஈவேரா நாகம்மையார் திட்டம் 1988. ஜாதி பிரிவு என்ற பாகுபாடு இல்லாம அனைத்து பெண் குழந்தைகளுக்குமான இலவச கல்வி வழங்கும் திட்டம். இங்கே போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் பெரியார் ஈவேரா. மணியம்மையோட திட்டம் என்னன்னா விதவை பெண்களோட மறுமண திட்டம். மணியம்மையோட திட்டம் எது அப்படின்னு பார்த்தோன்னா ஏழை விதவை பெண்களுக்கு நிறுவன உதவி திட்டம். அதுவே ஈவேரா நாகம்மையார் திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குழந்தைகளுக்கு, ஆதரவற்ற குழந்தைகளுக்கு இலவச கல்வி வழங்குறதா இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம். அதாவது அனைத்து பெண் குழந்தைகளுக்கும் இலவசமாக கல்வி வழங்குறதா என்னன்னா பெரியார் ஈவேரா நாகம்மையார் திட்டம். பெண் கல்வியை ஊக்குவிக்கிறது, பள்ளி இடைநிற்றலை குறைத்தது, இளங்கலை பட்டம் படிப்பு வரை பெண்களுக்கு இலவச கல்வி வழங்குறது, இதெல்லாம் தான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கங்கள். அடுத்தது பார்த்தோம்னா பெண்கள் மகப்பேறு உதவி திட்டம். பெண்கள் மகப்பேறு உதவி திட்டம் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு மகப்பேறு உதவி திட்டம் 1989. வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள பெண்களுக்கு மகப்பேறு உதவியாக ரூ. 12,000 வழங்கப்படுவது. முத்துலட்சுமி ரெட்டி ஸ்கீம் கீழே வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள பெண்களுக்கு 12,000 எச்சாத்தான் வழங்கிட்டு வராங்க. அடுத்தது பெண் சிசு பாதுகாப்பு திட்டம் அல்லது தொட்டில் குழந்தை திட்டம் 1992 கொண்டு வருது. அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், ஆதரவற்றோர் இல்லங்கள்ல அரசு தொட்டியில ஏற்படுத்தும். அந்த தொட்டியில போய் குழந்தை வேண்டாங்கிறவங்க போட்டுறணும். அதாவது
வேண்டான்னு சொல்லி குழந்தைகளை வந்து முள்ளுலையும் குப்பையிலையும் போடுறத தடுக்கிறதுக்காக இந்த திட்டம் கொண்டு வந்தாங்க. இது கொண்டு வந்து தமிழ்நாட்டுல கொண்டு வந்த மிகப்பெரிய உன்னதமான திட்டங்கள்ல இதுவும் ஒரு நல்ல திட்டம். பெண்கள் மேம்பாட்டு திட்டம், அதாவது சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம். பெண்கள் மேம்பாட்டு திட்டம்னா சத்தியவாணி முத்து அம்மையாரோட நினைவு இலவசமா தையல் வழங்குற திட்டம். இது ஆதரவற்ற பெண்களுக்கு வந்து வழங்கப்படுவது. கணவரால் கைவிட்டப்பட்ட பெண்களுக்கும் மாற்றுத்திறனாளி ஆண்கள் பெண்கள் இவங்க 2 பேர்த்துக்குமே வந்து இந்த ஸ்கீம்ல சத்தியவாணி அம்மையாரோட ஸ்கீம்ல இலவசமா தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம் செயல்பட்டுட்டு வருது. தமிழக அரசின் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியர் நல திட்டங்கள். தமிழகரோட ஆதிதிராவிடருக்கும் பழங்குடியருக்கான நலத்திட்டங்கள் என்னென்ன பார்க்கலாம். தீண்டாமை ஒழிப்பு வந்து 1955ஆம் ஆண்டு உரிமைகள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழே நிறைவேற்றப்பட்டுச்சு. ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான எதிரான கொடுமைகளை தடை செய்யும் திட்டம் வந்து 1989ல நிறைவேற்றப்பட்டிருக்கு. தாக்கோ ஆதிதிராவிடர் வீட்டு வசதி கழகம் வந்து 1974ல வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. பழங்குடியினருக்குன்னே தனி இயக்குநரகம் வந்து 2000ல தொடங்கி இருக்கிறாங்க. தமிழ்நாடு பழங்குடியினர் நல வாரியம் வந்து 2007ல வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்குது. பழங்குடியினருக்கு வந்து இயக்குநரகம் வந்து 2000லையும் பழங்குடியினர் நல வாரியம் வந்து 2007லையும் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. மாற்றுத்திறனாளிக்கான நலத்திட்டங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா உடல் ஊனமுற்றோருக்கான மறுவாழ்வு இயக்குநரகம் வந்து 1992ல நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஊனமுற்ற குழந்தைகள் கல்வி பெறற்கு 25 சிறப்பு பள்ளிகள் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்காங்க. கல்வி நிறுவனங்களின் வேலை வாய்ப்புகளில் ஊனமுற்றோருக்கு 4% வந்து இடஒதுக்கீடு வந்து அளிச்சிட்டு வராங்க. ஆதரவற்றோருக்கான நலத்திட்டங்கள் என்னென்ன அப்படின்னா ஆதரவற்றோருக்கு கடலூர், சேலம், திருநெல்வேலி, தஞ்சாவூர், காரைக்குடி போன்ற 6 இடங்கள்ல சேவை இல்லங்கள் வந்து தமிழக அரசு ஏற்படுத்தி இருக்குது. 1000க்கும் மேற்பட்ட அதாவது ஆதரவற்ற குழந்தைகளை வசிக்கும் இல்லங்களையும் நூலகங்களை ஏற்படுத்தும் திட்டமும் வந்து ஆனந்தம் அப்படிங்கிற ஸ்கீம்ல வந்து உருவாக்கி இருக்காங்க. முதியோருக்கான திட்டங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதியோர்னா ஓய்வூதிய திட்டம் 1962லயே வந்துருச்சு. அன்னபூரணா திட்டம் அப்படிங்கிறதுக்கு வயசானவங்களுக்கு இலவச அரிசி வழங்கும் திட்டம் தான் வந்து அன்னபூரணா திட்டம். முதியோர் ஓய்வு திட்டங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கெல்லாம் ஓய்வு திட்டங்கள் முதியோர்னு இல்லை ஓய்வு திட்டங்கள் அப்படிங்கிறது வந்து முதியோர் ஓய்வு திட்டம் வந்து 1962லயும் உடல் ஊனமுற்றோர்களுக்கான ஓய்வு திட்டம் வந்து 1974லயும் ஆதரவற்ற விதவைகளுக்கு ஓய்வூதிய திட்டம் 1975லயும் கணவரால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு ஓய்வூதிய திட்டம் வந்து 1986லயும் நிறைவேற்றப்பட்டிருக்குது. விவசாய தொழிலாளர்களுக்கு ஓய்வூதிய திட்டம் வந்து 1981ல வந்து அறிமுகப்படுத்தி நடைமுறைப்படுத்திட்டு வருது. அதுக்கப்புறம் ஒருங்கிணைந்த குழந்தை மேம்பாட்டு திட்டம் 1975 தமிழ்நாட்டில் ஊட்டச்சத்து குறைபாட்டை நீக்கிறதுக்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்தது. அங்கன்வாடி மையங்கள் செயல்பட்டுட்டு வருது. அதுபோல் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட சத்துணவு திட்டம் இதெல்லாம் வந்து ஊட்டச்சத்துக்களை மேம்படுத்துறதுக்காக கொண்டு வந்தது இந்த திட்டங்கள். சமூக நலத்திட்டங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே மகளிர் குழந்தைகள் ஆதரவற்றவர்களுக்கான திட்டங்களை தான் நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த திட்டங்கள் வந்து சமூக நலத்திட்டங்கள். இது வந்து பொதுவாகவே எல்லாத்துக்குமே பொருந்துற மாதிரி திட்டங்கள். உழவர் சந்தை வந்து 1999ல ஏற்படுத்துறாங்க. பெரியார் நினைவு சமத்துவபுரம் வந்து 1997. உழவர் சந்தை தான் 99. சமத்துவபுரம் அப்படின்னா 97. வருமுன் காப்போம் திட்டம் அப்படின்னா 96. கோயில்களை அன்னதான திட்டம் வந்து 2002ல கொண்டு வராங்க. இலவச சைக்கிள் திட்டம் வந்து 2004 to 2005. புதுவாழ்வு திட்டம் வந்து 2006. இலவச வண்ண தொலைக்காட்சி திட்டம் வந்து 2009ல கொண்டு வராங்க. தன்னிறைவு திட்டம் வந்து 1997 to 98ல அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. அவசியமான பணிகளை வந்து பொதுமக்களே தேர்வு செய்து கொள்ளலாம். திட்டம் வந்து வழிகாட்டு நெறிமுறைகள் படி செயல்படுத்தலாம். திட்டத்தோட பெயர் வந்து பின்னாடி மாற்றப்பட்டுருச்சு. 2001 2006ல தன்னிறைவு திட்டம் அப்படின்னும் 2006 2011ல நமக்கு நாமே திட்டம் அப்படின்னு 2011 முதல் மறுபடியும் தன்னிறைவு திட்டமே அப்படின்னு இந்த திட்டத்தை வந்து சொல்லிட்டு வராங்க. அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் 2006. ஒவ்வொரு வருஷமும் கிராமத்துல மிகவும் பின்தங்கிய பகுதிகள்ல 5ல் 1 பகுதியை வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு வளர்ச்சி பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது. 2007ஆம் ஆண்டு வந்து துவங்கப்பட்டுச்சு. அதாவது 2007ல வந்து மாதளம் அப்படிங்கிற இடத்துல வந்து கலைஞர் வந்து இந்த திட்டத்தை வந்து தொடங்கி வச்சாரு. அடுத்தது கலைஞர் வீட்டு வசதி திட்டம். அதாவது வீட்டு வசதி திட்டம் வந்து 2010ல அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. 2016க்குள்ள குடிசை இல்லா தமிழ்நாடா மாற்றணும் அப்படிங்கிற நோக்கத்துல இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. சட்டமன்ற உறுப்பினர்களின் தொகுதி மேம்பாட்டு திட்டம் அப்படின்னா ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளும் தேவையான கட்டமைப்பு வசதிகள் உருவாக்கவும் மேம்படுத்தவும் செயல்படுத்தவும் வரும் திட்டம். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மேம்பாட்டு திட்டமும் வந்து உதவி இருக்கு. முதலமைச்சரின் சூரிய ஆற்றல் பசுமை வீடு திட்டம் 2011ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்குது. ஒருங்கிணைந்த பள்ளி கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம் வந்து 2011 முதல் செயல்பட்டு வருது. பெண்களுக்கான ஒருங்கிணைந்த சுகாதார வளாக மறுசீரமைப்பு திட்டமும் வந்து செயல்படுத்துறாங்க.
ஊரக கட்டமைப்பு திட்டம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழே உருவாக்கப்பட்டிருக்கு. சொத்துக்களை பராமரிக்க இந்த திட்டம் வந்து உருவாகிறது. அதாவது ஊரக கட்டமைப்பு திட்டத்துக்கு வந்து ஆட்களை வந்து மகாத்மா காந்தி தேசிய அந்த 100 நாள் வேலை திட்ட ஆட்களை வந்து பயன்படுத்திக்கிறாங்க. ஊரக கிராமப்புற சாலைகள் வந்து 1996 நபார்டு வங்கிகளோட உதவியால 1995-96 முதல் செயல்படுத்திட்டு வருது ஊரக கிராமப்புற சாலைகள் திட்டம். சமூக பொருளாதார வளர்ச்சி திட்டம் பின்தங்கிய மாவட்டங்களான தருமபுரி, கிருஷ்ணகிரி வளர்ந்து வரும் நக்சலைட்டுகள் ஆதிக்கத்தை முறியடிக்கும் போட்டு 2003-2004 ஆண்டுல வந்து தொடங்கப்பட்டுச்சு. தமிழ்நாடு குக்கிராமங்களின் கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம் தாய் திட்டம் தமிழ்நாடு வில்லேஜ் ஹேபிடேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் தாய் ஸ்கீம் 2011-12 தொடங்கப்பட்டுச்சு. மக்கள் தொகைக்கு ஏற்ப நிதி ஒதுக்கீடும் செய்யப்படுகிறது. இது வந்து அடுத்ததுல ஒவ்வொருத்தரை பத்தி என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட அரசியல் கட்சிகள் வந்து ஒவ்வொருத்தரா தமிழ்நாட்டை ஆழ்ந்துட்டு வருவாங்க. முக்கிய தலைவர்களுக்கு கீழே தமிழ்நாட்டில் என்னென்ன ஸ்கீமுங்க அறிமுகப்படுத்தினாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ராஜாஜி கொண்டு வந்த திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜாஜி கொண்டு வந்தது என்னென்ன அப்படின்னு பார்த்தா விவசாய கடன் நிவாரண சட்டம் 1938 கொண்டு வந்திருப்பாரு. கோயில் நுழைவு அங்கீகாரம் மற்றும் இழப்பீடு சட்டம் வந்து 1939. அதாவது கோயில் நுழைவு சட்டத்தை வந்து நுழைவுக்கு அனுமதி வழங்கிய சட்டம் வந்து யாரோட ஆட்சியில் நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படின்னா ராஜாஜி தான். அவர் ஆப்போசிட், அதாவது அவர் வந்து இடதுசாரி கொள்கை உள்ளவர் தான். பட் வந்து இந்த சட்டம் வந்து அவரோட ஆட்சி கீழே தான் நிறைவேற்றப்பட்டிருக்கு. மதுவிலக்கு அமல்படுத்தப்பட்டதும் ராஜாஜி காலத்துல விற்பனை வரியும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. பண்ணையால் குத்தகைதாரர் பாதுகாப்பு சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு. கைத்தறி வாரியம் 1952 அமைக்கப்பட்டு திருத்தப்பட்டு தொடக்க கல்வி திட்டமா அறிமுகப்படுத்திருக்கு. குலக்கல்வி திட்டம் வந்து அறிமுகப்படுத்துச்சு ராஜாஜி பீரியட்ல. அடுத்தது காமராஜர் கொண்டு வந்த திட்டங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா தொடக்க கல்வி சீர்திருத்த குழு வந்து 1954 வந்து ஆர்டிகல்ஸ் 45 படி தொடங்கியிருக்காங்க. மதிய உணவு திட்டத்தை வந்து 1956 கொண்டு வராரு. மதிய உணவு திட்டம்னா 1956. தமிழ்ல பட்ஜெட்டை கொண்டு வர்றது 1957-58 வந்து காமராஜர் கொண்டு வராரு. நில சீர்திருத்த சட்டங்கள் வந்து காமராஜர் ஆட்சியில தான் நிறைவேற்றப்பட்டிருக்கு. தமிழ்நாடு நில சீர்திருத்த சட்டம் வந்து 1961 நில உச்சவரம்பு என்ன அப்படிங்கிறத நிர்ணயிச்சுட்டு வந்தாங்க. அதாவது குறிப்பிட்ட வரம்புக்கு மேல யாரும் நிலம் வச்சிருந்தாலும் அதுக்கு கவர்மெண்ட் எடுத்துக்குவாங்க. அந்த நிலத்தை வந்து கவர்மெண்ட் நிலம் இல்லாத ஏழை விவசாயிகள் குத்தகைக்காரர்களுக்கு இந்த நிலத்தை வந்து கொடுத்துட்டு வந்தாங்க. அடுத்தது 1956 வந்து காமராஜர் வந்து தமிழை ஆட்சி மொழியா ஆக்கினாரு. 1956 காமராஜர் தமிழை ஆட்சி மொழியா ஆக்கினார். 56 58 வந்து தொழிலாளர் கூலி நிர்ணய சட்டம் வந்து ஏற்றப்பட்டுச்சு. 58 தொழிலாளர் கூலி நிர்ணய சட்டம் ஏற்றப்பட்டுச்சு. 55 வந்து எட்டயபுரத்துல இலவச மதிய உணவு திட்டத்தை வந்து காமராஜர் தொடங்கி வைக்கிறாரு. 56 சென்னை குத்தகை சாகுபடியாளருக்கான சட்டமும் நியாயமான குத்தகை நிர்ணயம் செய்வதை வந்து கொண்டு வந்தாரு. அதாவது சென்னை குத்தகை சாகுபடியாளர் சட்டத்தை நிறைவேற்றினாங்க 1956. 1958 தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்குது. விவசாய வருமான வரி சட்டம் வந்து 1955 நிறைவேற்றப்பட்டிருக்கு. சென்னை நில சீர்திருத்த சட்டம் வந்து 1961. அடுத்தது காமராஜருக்கு அப்புறம் யார் வருவார்னா பக்தவாச்சலம். அவர் கொண்டு வந்த சீர்திருத்தங்கள் என்னன்னா முத்தடுப்பூசி திட்டம் வந்து 1964 பள்ளி மருத்துவ பரிசோதனை திட்டத்தையும் கொண்டு வந்தாரு. 1963 விதை பெருக்கும் திட்டத்தையும் AD 27 புதிய நெல் வகைகளை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. பண்ணை மேலாண்மை திட்டம் எல்லாம் வந்து இவரோட ஆட்சி காலத்துல நிறைவேற்றப்பட்ட சீர்திருத்தங்கள். அதாவது இதெல்லாம் ஏன் சொல்றேன், இப்ப வர கரண்ட் அஃபேர்ஸ்ல இல்ல அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். பட் வந்து இந்த கொஸ்டின் இந்த இந்த டீட்டெயில் எல்லாமே எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா குரூப் 1 படிக்கிற கேண்டிடேட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போக குரூப் 2ல மெயின்ஸ் படிக்கணும் அப்படிங்க குரூப் 2க்கும் குரூப் 1க்கும் இந்த டாபிக்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ்நாட்டிலையும் வந்து இந்த மாதிரி 1990 நடைமுறையில் இருக்கிற ஸ்கீம்களை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இப்போ இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினும் கேட்பாங்க, பின்னாடி இருக்கிற கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. அதுக்காக தான் வந்து ஒவ்வொரு ஆட்சியிலும் என்னென்ன சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படிங்கிற டீட்டெயில்ஸை இதை நம்ம கொடுத்துருக்கோம். இது ஒரு டாப்பிக்காகவே வந்து யூனிட் 5ல கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த டாபிக்ஸ் எல்லாமே படிக்கிறோம். ஓகேவா? அடுத்து எம்ஜிஆர் கொண்டு வந்த ஸ்கீம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1978 வந்து தமிழ்நாட்டில் 10+2+3 அப்படிங்கிற கல்வி முறை அமல்படுத்தப்பட்டுச்சு. 78 தான் அறிமுகப்படுத்துறாங்க. சென்னை வந்து அண்ணா பல்கலைக்கழகம் வந்து தொடங்கப்பட்டுச்சு 1978. 1980 பரம்பரையா இருந்து வந்த கிராம ஊழிய முறை வந்து ஒழிப்பு, அது மணிகார் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பரம்பரையா வந்துட்டு வந்ததை வந்து ஒழிச்சிருக்காங்க. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் வந்து 1981 உருவாக்கப்பட்டிருக்கு. கோவை பாரதியார் பல்கலைக்கழகம் வந்து 1982 கொடைக்கானல் தெரசா மகளிர் பல்கலைக்கழகம் எல்லாம் எம்ஜிஆர் காலத்துல தொடங்கியிருக்காங்க. 1982 இலவச சத்துணவு திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தியிருக்காரு. மதிய உணவு திட்டம் வந்து 1956. 1982 வந்து இலவச சத்துணவு திட்டம்.
கல்பாக்கம் அனல்மின் நிலையம் திறக்கப்பட்டது வந்து 1983. 1983ல விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கும் திட்டமும் வந்து நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. 1981ல மதுரை 5ஆம் உலக தமிழ் மாநாடு நடைபெற்றிருக்குது. 1981ல தஞ்சை பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டிருக்குது. மதுரையில் 5ஆம் உலக தமிழ் மாநாடு நடைபெற்றிருக்கு. அடுத்து பார்த்தோம்னா ஜெயலலிதா கொண்டு வந்த சீர்திருத்தங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அனைத்து மகளிர் காவல் நிலையம் வந்து தொடங்கப்பட்டுச்சு. அதாவது மகளிருக்கான காவல் நிலையங்களை வந்து 1992ல தொடங்கி இருக்கிறாங்க. 1994ல மண்டல் கமிஷன் பரிந்துரைகளை வந்து அமல்படுத்தி இருக்காங்க. இடஒதுக்கீட்டுக்கு வந்து மண்டல் கமிஷன் என்னதான் பரிந்துரைத்திருந்தாங்களோ அதை வந்து அமல்படுத்தினது வந்து ஜெயலலிதாவோட ஆட்சி காலத்துல தான். 1992ல தொட்டில் குழந்தைகள் திட்டத்தை வந்து நிறைவேற்றியிருக்காங்க. 1995ல வந்து உலக தமிழ் மாநாட்டை தஞ்சையில நடத்தியிருக்காங்க. தமிழ்நாடு திறந்த அதாவது 8வது உலக தமிழ் மாநாட்டை தஞ்சையில் நடத்தியிருப்பாங்க. தமிழ்நாடு திறந்த நிலை பல்கலைக்கழகத்தை வந்து தொடங்கி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் லாட்டரி சீட்டுகளை வந்து தடை செஞ்சு பள்ளிக்கு கல்லூரிக்கு அருகில வந்து புகை பொருட்கள் விற்பனையை வந்து தடை செஞ்சிருக்காங்க. அது வந்து அவங்களோட முக்கியமான சீர்திருத்தங்கள். பட்டுப்பூச்சி கூடு ஆபரேஷன் திட்டப்படி சந்தன கடத்தலை வந்து முடிவுக்கு கொண்டு வந்தாங்க. இலவச சானிட்டரி நாப்கின் வழங்கும் திட்டத்தை 2012ல தொடங்கி வச்சிருந்தாங்க. பள்ளிகள்ல 10 முதல் 19 வரையிலான இளம் பெண்களுக்கு உதவுறதுக்கா இந்த இலவச சானிட்டரி நாப்கின் திட்டத்தை வந்து தொடங்கி வச்சாங்க. சிவகாமி அம்மையார் நினைவு பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அதாவது 2011ஆம் ஆண்டு 2 பெண் குழந்தைகள் இருந்துச்சு அப்படின்னா 25,000, ஒரு பெண் குழந்தை இருந்தா 50,000 வந்து கொடுத்துட்டு வராங்க. அடுத்து அறிஞர் அண்ணா, இது திமுக பீரியட். அறிஞர் அண்ணா கொண்டு வந்த சீர்திருத்தங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 1969ல வந்து சென்னை மாநிலம் தமிழ்நாடு என்ன பெயர் மாற்றம் செஞ்சிருக்கிறாரு. 1968ல தமிழ் ஆங்கிலம் இருமொழி திட்டத்தை மட்டும் அறிமுகப்படுத்தினாரு. 1968ல சென்னையில் உலக தமிழ் மாநாடு 3வது மாநாட்டை நடத்தியிருக்காரு. சுயமரியாதை திருமண பாதுகாப்பு சட்டம் வந்து 1968லயே கொடுத்திருக்காரு. மானிய விலையில அரிசி திட்டம் வந்து கொண்டு வராரு. அண்ணா ஆட்சியில் இருந்தது 2 ஆண்டுகள் தான். 2 ஆண்டுகள்ல மிகப்பெரிய திட்டங்களை அவர் கொண்டு வந்திருக்காரு. அடுத்து தங்கப்பதக்க திட்டம், கலப்பு திருமணம் செய்வர்களுக்காக தங்கப்பதக்கம் திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருந்தாரு. வீரநாராயணபுரம் ஏரி திட்டம் வந்து 1967ல கொண்டு வராரு. அடுத்தது வந்து கருணாநிதி கொண்டு வந்த சீர்திருத்தங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீராடும் கடலோடத்தை அப்படிங்கிற மனோமணி பாடலை வந்து தமிழ் தாய் வாழ்த்தா மாத்தினாரு. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தை வந்து பெயர் மாற்றம் செய்திருக்காரு. அதாவது ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு இருந்ததை வந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு மாற்றியிருக்காரு. 1969 ஜூன் 13ல வந்து வேளாண் தொழிலாளர்கள் நியாய ஊதிய சட்டத்தை வந்து அறிமுகப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் 1970ல பிச்சைக்காரர் மறுவாழ்வு திட்டத்தை வந்து கொண்டு வராரு. உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தை வந்து 1970ல கொண்டு வராங்க. 71ல கண்ணொளி வழங்கும் திட்டம், அதாவது இலவசமா கண்ணொளி வழங்குற திட்டத்தை வந்து கொண்டு வராங்க. 1973ல வந்து இலவச சைக்கிள் ரிக்ஷா வழங்கும் திட்டத்தை வந்து கொண்டு வராங்க. அதாவது கையிலேயே அந்த வண்டியெல்லாம் தள்ளிட்டு போவாங்க, அதை ஒழிச்சிட்டு இலவச சைக்கிள் ரிக்ஷா திட்டத்தை வந்து 1973ல கொண்டு வராங்க. 1974ல ஊனமுற்றோருக்கு மறுவாழ்வு திட்டம் கொண்டு வரப்படுது. 1974ல அகர முதலி திட்ட இயக்கத்தை வந்து தொடங்கி இருக்காங்க. 1975ல அனாதை சிறுவர் மகளிர் மறுவாழ்வு திட்டத்தை வந்து கொண்டு வராங்க. அதாவது ஆதரவற்றோருக்கான சிறுவர் மகளிருக்கான மறுவாழ்வு திட்டம். 1969ல அக்டோபர் 2 அன்று மத்திய மாநில அரசுகளுக்கிடையே உறவுகளை பற்றி நீதிபதி டாக்டர் ராஜமன்னார் குழுவை வந்து அமைச்சிருக்கிறாரு. 1974ல மாநில சுயாட்சி தீர்மானம் வந்து சட்டப்பேரவையில நிறைவேற்றப்பட்டிருக்கு. 1989ல முத்துலட்சுமி அம்மையார் மகப்பேறு உதவி திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. 1989 முத்துலட்சுமி அம்மையார் மகப்பேறு உதவி திட்டம். 1989ஆம் ஆண்டு டிசம்பர் 29ல பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு. மெட்ராஸ் என்பது சென்னை என பெயர் மாற்றம் வந்து 1996. 1996ல உழவர் சந்தை வந்து துவங்கப்பட்டுச்சு. 2006ல 2 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி அறிமுகப்படுத்தப்படுது. 2006 ஜூன் 15ல வந்து கல்வி வளர்ச்சி நாளாக காமராஜர் பிறந்த நாளை வந்து கல்வி வளர்ச்சி நாளா அறிவிக்கிறாங்க. 2006ல வேலையில்லா இளைஞர்களுக்கு வந்து நிதியுதவி அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துறாங்க. இது வந்து முக்கியமான ஸ்கீம்ஸ்களை வந்து கம்பேர் பண்றதுக்காக கொடுத்துருக்கேன். மகப்பேறு நல உதவி திட்டம் இந்திரா காந்தியோட தான். மகப்பேறு நல உதவி திட்டம் அப்படிங்கிறது வந்து இந்திரா காந்தியோடது. வளரிடம் பெண்களுக்காக மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிறது வந்து ராஜீவ் காந்தியோடது. இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம் அப்படிங்கிறது வந்து சத்தியவாணி முத்து அம்மையாரோட தான் இலவச தையல் வழங்கும் திட்டம். ஆதரவற்ற பெண்களுக்கு திருமண நிதி உதவி திட்டம் அப்படின்னா அது அன்னை தெரசாவோடது. ஆதரவற்ற பெண்கள் அப்படின்னா அன்னை தெரசா அப்படிங்கிறத நான் அமைச்சுங்க. அடுத்தது
விதவை மகளின் திருமண உதவி, அதாவது விதவை மகளுக்கு திருமண உதவி திட்டம்னா ஈவேரா மணியம்மையாரும், விதவை மறுமணம் அப்படின்னா தர்மம்மாள் அம்மையாரும் ஞாபகம் வச்சுங்க. ரெண்டுக்கு டிஃபரன்ஸ். விதவை தாயோட மகள்னா ஈவேரா மணியம்மையாரும், விதவை மறுமணம்னா டாக்டர் தர்மம்மாள் அம்மையாரோட நினைவு திட்டம். அரசு ஆதரவற்றோர் இல்லங்கள்னா சத்திய அம்மையார் திட்டம் வந்து. மகப்பேறு உதவி திட்டம் வந்து தமிழ்நாட்டில் வந்து டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாரோடதும். கல்வி உதவித்தொகை திட்டம் வந்து மூவாலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திட்டம். கல்வி உதவி திட்டம் வந்து மூவாலூர் ராமாமிர்தம் அம்மையாரோட நினைவு திட்டம். ஸ்டாலினோட கொண்டு வந்த திட்டங்கள் சீர்திருத்தங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டாலின் அரசு கொண்டு வந்துட்டு இருக்க இப்போ கரண்ட் அஃபேர்ஸோட திட்டங்களை பார்க்கலாம். முதலமைச்சரோட காலை உணவு திட்டம் வந்து மாணவருக்காக ஊட்டச்சத்துக்களை மேம்படுத்தவும். இந்த பாயிண்ட்ஸ் எதுக்கு கொடுக்கணும், அது ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. காலை உணவு திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி அதுலேருந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த நோக்கங்கள் எல்லாம் கொடுத்துட்டு வர்றது. ஏன்னா அவங்க 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அட்லீஸ்ட் நம்ம இதை படிச்சோம்னா இதில் இருக்கிறத யூஸ் பண்ணி நம்ம கண்டிப்பாக அங்கே ஆன்சர் பண்ண முடியும். அதுக்காக தான் மாணவர்களோட ஊட்டச்சத்துக்களை மேம்படுத்தி ஊட்டச்சத்து குறைபாடு ரத்த சோகையை நீக்கிறது தான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம். ஏழை குடும்பங்களில் உள்ள குழந்தைகளிடையே பள்ளி வருகையை ஊக்குவிக்கிறது தான் வந்து 2வது நோக்கம் அப்படின்னு வச்சுக்கோங்க. முதன்மை நோக்கம் ஊட்டச்சத்து குறைபாட்டை போக்குறது, பள்ளிக்கு ஏழை குழந்தைகளோட வருகையை ஊக்குவிக்கிறது தான் 2வது நோக்கம். அடுத்த திட்டம் என்ன அப்படின்னா இல்லம் தேடி கல்வி திட்டம். கொரோனா ஊரடங்கு கட்டுப்பாடுல பள்ளிகள் மூடப்பட்டதால் ஏற்பட்டு கற்றல் இடைவெளிகளை சரி செய்யும் நோக்கில் தான் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்ததுதான் இந்த திட்டம். இந்த திட்டம் வந்து கொரோனா பீரியட்ல கொண்டு வந்தாங்க ஸ்கூலுக்கு போகாத குழந்தைங்க படிக்கிறதுக்காக. வேற எதுவும் இல்லை இந்த திட்டத்தோட நோக்கம். எண்ணும் எழுத்தும் திட்டம். பள்ளிகளில் வந்து 1, 2, 3ஆம் வகுப்புகளில் படிக்கும் குழந்தைகளில் வந்து கற்றல் தரனை மேம்படுத்துறதுக்காகத்தான் வந்து எண்ணும் எழுத்து திட்டம் வந்து ஊக்குவிக்கப்பட்டுச்சு. 2025ஆம் ஆண்டுக்குள்ள மாநிலத்தில் உள்ள அனைத்து மாணவர்களும் அடிப்படை கல்வி எண்ணியல் திறன்கள் அடைவதை உறுதி செய்யுது. அதாவது மேக்ஸில் நல்லா போடணும் அப்படிங்கறதுக்காக இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க கொரோனா பீரியட்லேருந்து. அதாவது 5 வருஷத்துக்குள்ள அடிப்படை கல்விகளை குழந்தை கற்றுக்கிட்டு எண்ணியல் திறன்களை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதான் இந்த திட்டத்தோட நோக்கம். அடுத்தது வந்து எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி 2023ல பள்ளி கல்வித்துறை சார்பில் தூய்மையான பள்ளி வளாகங்களை கட்டமைப்பு வழங்கல தொடங்கப்பட்டதா இந்த திட்டம். பள்ளி இல்ல நூலக திட்டம் வந்து 2022. பள்ளி இல்ல நூலக திட்டம் வந்து 2022. 4 to 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற குழந்தைகள் வந்து பள்ளி நூலகத்திலிருந்து புத்தகங்களை எடுத்துட்டு போய் வீட்டுல வாசிக்கணும் ஊக்குவிக்கிறதுக்காக இந்த திட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. மணல் திட்டம் அப்படின்னா மனம் திட்டம் அப்படிங்கிறது 2022ல அறிமுகப்படுத்தினாங்க. மாணவர்கள் நலனை மேம்படுத்துகிறது. இதுக்கு தொலைபேசி என்ன அப்படின்னா 14416. இந்த தொலைபேசி எண் வந்து 14416. இந்த நம்பர்ல போன் பண்ணி மனநல ஆலோசனை வேணும் அப்படின்னாலும் மாணவர்கள் இந்த தொலைபேசிக்கு என்ன கால் பண்ணி ஆலோசனை பெற்றுக்கலாம். மனநல ஆலோசனைக்காக கொண்டு வந்ததா இந்த மனம் திட்டம். அடுத்து விழுதுகள் திட்டம் 2024. தமிழக அரசு பள்ளியைச் சேர்ந்த முன்னாள் மாணவர்கள் வந்து ஓரணியில் திரண்டு அரசு பள்ளியை வலுப்படுத்துறதுக்கு தான் இந்த விழுதுகள் திட்டம் வந்து 2024ல கொண்டு வந்தாங்க. வானவில் மன்றம் அப்படிங்கிறது 2022ல கொண்டு வந்தது. 6 முதல் 8 வகுப்பு வரை படிக்கும் மாணவர்கள் அறிவியல் சிந்தனை வந்து மேம்படுத்துறதுக்காக கொண்டு வந்ததா இந்த வானவில் மன்றம். அடுத்தது நான் முதல்வன் திட்டம் மார்ச் 1, 2022ல கொண்டு வந்திருக்காங்க. மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு திறன பயிற்சி அளிக்கிறதும். தகவல்சாயில் பள்ளி திட்டம் வந்து செப்டம்பர் 5, 2022ல கொண்டு வந்தது. அரசு பள்ளி மாணவர்களின் கல்வி தரத்தை உயர்த்துதான் வந்து தகைசால் பள்ளி திட்டமும். மணற்கேணி செயலி வந்து ஜூலை 25, 2023ல அறிமுகப்படுத்துறாங்க. பள்ளி மாணவருக்கான பாடங்களை வந்து காணொலி வடிவில் வழங்குறதா இந்த திட்டங்களோட நோக்கம். இந்த திட்டங்களோட நோக்கங்கள் என்ன, இலக்குகள் என்னங்கிறத கொஞ்சம் விரிவா அடுத்தடுத்து பார்க்கலாம். புதுமை பெண் திட்டம் அப்படின்னா மூவாலூர் ராமாமிர்தம் அம்மையாரோட உயர்கல்வியை உறுதி திட்டம் தான் வந்து புதுமை பெண் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. தமிழக அரசு பள்ளியில 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்ற உயர்கல்வி பயிரும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 வழங்குறதா இந்த புதுமை பெண் திட்டம். தமிழ் புதல்வன் திட்டம் வந்து 2024. அரசு பள்ளி மாணவருக்கு உயர்கல்வியில நிதி உலகிறது. அதாவது 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு வழங்குறது தமிழ் புதல்வன் திட்டம். மக்களை தேடி மருத்துவம் திட்டம். ஒருங்கிணைந்த விரிவான இல்லம் தேடி வரும் மருத்துவ சேவைகளை வாயிலாக நோய் சிகிச்சைக்கான தொடர் கமைப்பு நிலையான வசதிகளை உறுதி செய்வதுடன் குடும்பத்தில் உள்ள அனைத்து நபர்களின் சுகாதார தேவைகளை ஆவணம் செய்ய உதவுகிறது. இந்த மக்களை தேடி மருத்துவத்துக்கு கீழே 45 வயதிற்கு மேல் உள்ளவர்களுக்கு தான் வந்து வீட்டுக்கே வந்து அவங்களோட பிபி சுகர் எல்லாம் செக் பண்ணி அதுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்டை கொடுப்பாங்க. அக்குபஞ்சர் சிகிச்சைகளும் பிசியோதெரப்பியும் வந்து இந்த மக்களை தேடி மருத்துவத்தில் தரப்படுது.
45 வயதிற்கு மேற்பட்ட உடல்நலம் முடியாதவர்களுக்கு இந்த ஸ்கீம் யூஸ் ஆகும். அடுத்தது இன்னுயிர் காப்போம் நம்மை காப்போம் 48 திட்டம் 2021 அதாவது டிசம்பர் 18 2021 வந்து தொடங்கியிருக்காங்க. சாலை விபத்தினால் ஏற்படும் மருத்துவ செலவை குறைக்கவே இந்த திட்டம் உதவுகிறது. முதல் 48 மணி நேரத்துல அவசர சிகிச்சைக்கு செலவை தமிழ்நாடு அரசே ஏற்கும். இப்போ ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அவங்கள வந்து ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அவங்கள வந்து ஜிஹெச் தான் கொண்டு போகணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அவங்கள இமீடியட்டா பக்கத்துல எந்த ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குதோ அங்க கொண்டு போய் அட்மிட் பண்ணிட்டோம்னா முதலுதவி சிகிச்சைக்கு 48 மணி நேரத்துக்கு வந்து அங்கேயே இருந்து அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அதுக்கான செலவுகளை வந்து தமிழ்நாடு அரசே ஏத்துக்குவாங்க. கலைஞரின் வருமுன் காப்போம் திட்டம் 1999. கலைஞரோட வருமுன் காப்பு அதான் நோய்க்கு வரக்கு முன்னாடியே அதை வந்து கண்டுபிடிச்சு ரெக்டிஃபை பண்றதுக்காக கொண்டு வந்ததான் இந்த வருமுன் காப்போம் திட்டம் 1999. பட் 2021 பட்ஜெட்ல வந்து மீண்டும் அந்த திட்டத்தை வந்து அரசு கையில எடுத்திருக்காங்க. இதன் மூலமா கிராமப்புறமும் நகர்ப்புறங்களும் மெடிக்கல் கேம்புகளை வந்து ஏற்படுத்தி அங்க வந்து மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணி முன்கூட்டியே கண்டுபிடிக்கிறதுக்காக கொண்டு வந்ததா இந்த திட்டம். தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் 1994 தொடங்கப்பட்டுச்சு. தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாடு நிதியுதவி மற்றும் வழிகாட்டுதலின்படி HIV எய்ட்ஸ் தொற்று தடுப்பு பணிகளை செயல்படுத்துகிறது. மாவட்ட அளவுல எய்ட்ஸ் ஒழிப்பு திட்டங்கள் மூலமும் செயல்படுத்திட்டு வருது. எய்ட்ஸ் ஒழிப்புக்குனே ஒரு சங்கத்தை வந்து தொடங்கி இருக்கிறாங்க கவர்மெண்ட். விரிவான அவசர கால மகப்பேறு மற்றும் பச்சிள குழந்தை பராமரிப்பு சேவைகள். தமிழ்நாட்டுல வந்து 99.9% பிரசவங்கள் வந்து மருத்துவமனையில தான் இருக்குது. 60% பிரசவங்கள் வந்து அரசு மருத்துவமனையில தான் நடக்குது. மீதி 40% தான் தனியார் மருத்துவமனைகளையும். 129 ஒருங்கிணைந்த அவசர சேவை பிரசவ கால மருத்துவமனைகள் வந்து தமிழ்நாட்டுல இருக்குது. 24 மணி நேரமும் சேவையை வழங்கிட்டு வருது. 2009 தொடங்கப்பட்டதுதான் வந்து முதல்வரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம். ஏழை மற்றும் குறைந்த வருவாய் பெறும் குடும்பங்களுக்கு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளை கட்டணமில்லாம உயர் மருத்துவ சிகிச்சைகளை பெறக்காக தொடங்கப்பட்டுச்சு. இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா கலைஞர் காப்பீடு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்ப வந்து அது முதலமைச்சரோட விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம். இந்த காப்பீடு திட்டத்துல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற மருத்துவ ஸ்கீம்களையும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு சேர்ந்ததுதான், மத்திய அரசு மாநில அரசோட ரெண்டு சேர்ந்து ஒருங்கிணைந்த காப்பீட்டு திட்டமா தான் இது இப்ப செயல்பட்டுட்டு வருது. அதாவது முக்கிய திட்டங்களை வந்து மாநில அரசு திட்டங்களாகவும் மத்திய அரசு திட்டங்களாகவும் பார்த்துட்டு வரோம். தமிழ்நாட்டு அரசோட வந்து முக்கியமான திட்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னுயிர் காப்போம் திட்டம் பார்த்துட்டோம். தமிழ்நாடு ஊட்டச்சத்து உதவி திட்டம் வந்து 2021 அதாவது அக்டோபர் 21 தொடங்கப்பட்டுச்சு. காச நோயாளிகளுக்கு வந்து மாதம் 500 நிதி உதவி நேரடியா வந்து அக்கௌண்ட்ல அனுப்பிச்சிட்டு வராங்க. தமிழ்நாடு ஊட்டச்சத்து உதவி திட்டத்தினால காச நோயாளிகளுக்கு வந்து உதவி திட்டம் வந்து வழங்கிட்டு வராங்க. மக்களை தேடி மருத்துவங்கிறது சொல்றோம்ல, பயனாளிகள் வந்து 45 வயதிற்கு மேற்பட்டவர்களாக தான் இருக்கணும். அது திருநங்கைகளுக்கும் இந்த திட்டம் செயல்பட்டு தான் வருது. தேவைப்படுறவங்களுக்கு பிசியோதெரப்பி சிகிச்சையும் அளிக்கப்படுது. பிரஷர் சுகருக்கெல்லாம் மாசம் எவ்வளோ டேப்லெட் வேணுமோ அதை மோட்டுக்கா கொடுத்துட்டு வந்துடுவாங்க. நான் முதல்வன் திட்டத்தோட முக்கிய நோக்கங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நான் முதல்வன் திட்டம், அந்த திட்டத்தை பத்தி பார்க்கலாம். நான் முதல்வன் திட்டம் வந்து தமிழ்நாடு பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கான திறன் மேம்பாடு மற்றும் வழிகாட்டி திட்டம். தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் வாயிலாக மாணவர்களுக்கு பல்வேறு பயிற்சிகள் வந்து வழங்கப்பட்டுட்டு வருது. ஒவ்வொரு பள்ளியிலும் வழிகாட்டி ஆலோசனை மையம் உருவாக்கப்பட்டு 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு தொடர் வகுப்புகள் வந்து நடத்தப்பட்டுட்டு வருது. வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளுக்கு உறுதி செய்யறதுக்கு ஃபாரின் லாங்குவேஜும் வந்து இந்த திட்டத்தின் கீழே கட்டு தந்துட்டு இருக்கிறாங்க. அரசினர் தொழிற்பயிற்சி நிலையங்கள்ல இண்டஸ்ட்ரி 4.0 தரத்திற்கு உறுத்தப்பட்டு இருக்குது. அதாவது நான் முதல்வன் திட்டத்துக்கு கீழே போட்டித் தேர்வு படிக்கும் மாணவர்களுக்கும் வந்து பயிற்சி அளிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழே இப்ப ரீசெண்டா வந்து UPSC தேர்வுக்கு வந்து 150 பேர்ல 50 பேர் வந்து IASல பாஸ் ஆயிருக்காங்க. ரொம்ப கவர்மெண்ட்ல படிச்சு இந்த அளவுக்கு பாஸ் ஆகிறது பெரிய விஷயம் தான். சென்னையில் இருக்கிற அண்ணா நூற்றாண்டு நூலகத்திலையும் வந்து அந்த பயிற்சி மையத்திலையும் தான் இந்த UPSC தேர்வுக்கு வந்து தமிழ்நாடு அரசு வந்து பயிற்சி கொடுத்துட்டு வராங்க. இல்லம் தேடி கல்வி திட்டம், அதாவது 1 முதல் 8ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற குழந்தைகளை தன்னார்வர்கள் மூலம் கட்டுத்தர்றது, அதாவது கொரோனா பீரியட்ல கொண்டு வந்தது. மனம் திட்டம், பள்ளிகளில் மனநல மன்றங்கள் அமைக்கப்பட்டு அதாவது 14,416 ஆலோசனை வழங்குறது.
கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் செப்டம்பர் 15, 2023 காஞ்சிபுரத்துல முதலமைச்சரால தொடங்கி வைக்கப்பட்டுச்சு. குடும்ப தலைவிகளுக்கு வந்து மாதம் 1000 ரூபாய் கொடுக்கறாங்க. இந்த திட்டத்தோட நோக்கங்கள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, பெண்களின் உழைப்பிற்கு கொடுக்கும் அங்கீகாரம், சமூகத்தில் சுயமரியாதையோடு வாழ வழிவகுக்கிறது. இந்த 2 பாயிண்ட்ஸையும் நோட் பண்ணிக்க. பெண்களுக்கு வந்து உழைப்பு கொடுக்கற அங்கீகாரம் பிளஸ் சமூகத்துல வந்து அவங்க சுயமரியாதையோட வாழ்றதுக்கு வழிவகுக்கிறது தான் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தோட நோக்கம். பசுமை தமிழகம் திட்டம் செப்டம்பர் 24, 2022 வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது அடுத்த 10 ஆண்டுக்குள்ள தமிழகத்துல வந்து வனப்பரப்பை வந்து 33% உயர்த்தணும். 2,80,00,000 மரக்கன்றுகளை வந்து நடணும். 2,80,00,000 மரக்கன்றுகளை நடணும் அப்படின்னு சொல்லி இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. அதுதான் வந்து பசுமை தமிழக திட்டம். நீயே உனக்கு ராஜா 2023 வந்து டிசம்பர் 1ஆம் தேதி வந்து இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. திறன் மேம்பாட்டு கழகத்தால் வந்து நடைமுறைப்படுத்தப்படுது. தமிழகத்தில் பாரம்பரிய கலைகளை காக்கவும் அழிந்து வரும் மரபுசார் கைவினைப் பொருட்களை வந்து காக்கறதுக்காகவும் இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இளைஞர்களுக்கு கலை தொழில் முனைவராக உருவாக்குவதுதான் இந்த திட்டத்தோட நோக்கம். இமைகள் திட்டம் ஜூன் 2023 வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. அதாவது பாலியல் குற்றங்கள்ல இருந்து பெண் குழந்தைகளை காக்கறதுக்காக கொண்டு வந்ததுதான் இந்த இமைகள் திட்டம். அடுத்தது கலைஞர் கனவு இல்லம் திட்டம். கலைஞர் கனவு இல்லம் திட்டம் அப்படின்னா தமிழ்நாட்டுல 8 லட்சம் குடிசை வீடுகள் வந்து உள்ளது. 2030க்குள்ள 8 லட்சம் குடிசை வீடுகளை அகற்றிட்டு அதாவது குடிசைகளை கட்டிட்டு கட்டிடங்களை வந்து கட்டணும் அப்படிங்கிற நோக்கமா கொண்டுதான் இந்த திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. கலைஞர் கனவு இல்ல திட்டம். மக்களுடன் முதல்வன் திட்டம் 2023 பொதுமக்களிடமிருந்து மனுக்கள் பெறப்பட்டு 30 நாளுக்குள்ள அரசின் சேவைகள் அவர்கள் வீடுகளுக்கே கொண்டு வரும் நோக்குடன் தான் திட்டப்பட்டிருக்குது. மக்களுடன் முதல்வர் 2023 அது ஒவ்வொரு மாவட்டங்களா தேர்ந்தெடுத்து முதல்வர் போய் சந்திச்சு இந்த முதல்வர் பெயர்ல இந்த திட்டம் வந்து நடைமுறைப்படுத்திட்டு இருந்துச்சு. தாமிரபரணி கருமேனி ஆறு நம்பியாறு இணைப்பு திட்டம். தாமிரபரணி உபரி நீரை வந்து திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்கள்ல வறண்ட பகுதிகளுக்கு திருப்பி விடுவதே இதன் முக்கிய நோக்கம் ஆகும். தாமிரபரணி கருமேனியாறு நம்பியாறு இணைப்பு திட்டம். அப்புறம் தமிழகத்தை இதயம் காப்போம் திட்டம். நோயாளிகளின் உயிர் பிழைக்கும் விகிதத்தை மேம்படுத்த உதவுறதுக்கு தான் வந்து இதயம் காப்போம் திட்டம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இதய சார்ந்த நோய்களை இறக்கிறவங்களை எண்ணிக்கையை குறைக்கிறதுக்காக கொண்டு வந்தது. மிஷன் இயற்கை டிசம்பர் 2022 வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. அரசு பள்ளிகளில் வந்து சுற்றுச்சூழலை மேம்படுத்துறதா இந்த மிஷன் இயற்கை அப்படிங்கிற திட்டத்தோட நோக்கங்கள். அடுத்தது பசுமை தமிழக திட்டம் செப்டம்பர் 24, 2022 பசுமை தமிழக திட்டம் செப்டம்பர் 24, 2022 அடுத்த 10 ஆண்டுக்குள்ள தமிழகத்தில் வனப்பரப்பை வந்து 33% உயர்த்திட தொடங்கப்பட்டது. அடுத்த 10 ஆண்டுகள தமிழகத்தோட வனப்பரப்பை 33% உயர்த்திட தொடங்கப்பட்டது. முதலமைச்சரோட தாய் மாணவர் திட்டம் வந்து 2024 தமிழக பட்ஜெட்டில் அறிவிச்சது. அதாவது தாய் மாணவர்னு எதுக்கு சொல்றாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் எல்லாம் போன இதுல கேட்டிருந்தாங்க. வறுமை ஒழிப்பு திட்டம் வறுமை கோட்டுக்குள்ளவர்களை வந்து மீட்கிறதா இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம். அடுத்த 2 ஆண்டுகள்ல 5 லட்சம் குடும்பங்களை வந்து வறுமையிலிருந்து மீட்கணும் அப்படின்னு 2024 பட்ஜெட்ல வந்து இந்த திட்டத்தை அறிவிச்சது. அடுத்து தொல்குடி திட்டம் 2024 தமிழக பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்ட திட்டம். பழங்குடியின மக்களின் மேம்பாட்டிற்காகவும் அடிப்படை உட்கட்டமைப்பு வசதியை மேம்படுத்துவதற்கும் வந்து கொண்டு வந்ததான் அந்த தொல்குடி திட்டம் 2024. ஊட்டச்சத்து உறுதி திட்டம் வந்து 2022 கொண்டு வராங்க. 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு சிறப்பு ஊட்டச்சத்து திட்டம். 6 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு சிறப்பு ஊட்டச்சத்து திட்டம் தான் இந்த ஊட்டச்சத்து உறுதி திட்டம். அடுத்த 2 திட்டங்கள் என்ன பார்க்கலாம். விடியல் பயண திட்டம் மே 8, 2021 வந்து அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. பெண்களுக்கான இலவச பேருந்து பயண திட்டம் தான் விடியல் பயண திட்டம். இதனோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா பெண்களுக்கு வந்து நிதி சேமிக்கிறதுக்கு உதவுறது மட்டுமின்றி அவர்கள் சுதந்திரமாக செயல்பட உதவுறதா என்னன்னா விடியல் பயண திட்டத்தோட நோக்கம். கள ஆய்வில் முதல்வர் அப்படின்னா துறை சார்ந்த திட்டங்களின் செயல்பாடுகள் அவற்றின் பயன்களை வந்து பொதுமக்களுக்கு முழுமையா சென்றடைவது குறித்து முதல்வர் ஆய்வு செய்யறதுதான் வந்து கள ஆய்வுல முதல்வர். அடுத்தது உங்களை தேடி உங்கள் ஊரில் நவம்பர் 23, 2023 அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. அதாவது உங்களை தேடி உங்கள் ஊர் அப்படிங்கறத வந்து மக்களை குறை கேட்கறதுக்காக மாசம் வந்து ஒவ்வொரு மாசத்துலயும் ஒரு நாள் வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து கேம்ப் ஏற்படுத்தி அங்க போய் ஒரு கிராமத்துல தங்கி அங்க என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கறதுக்காக கொண்டு வந்தது. அதாவது மாதத்தின் கடைசி புதன்கிழமை வந்து கண்டிப்பா ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர்களும் ஒவ்வொரு
ஏதாவது மக்கள் இடத்துக்கே சென்று அவர்களோட பிரச்சனைகள் என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக கொண்டு வந்த திட்டம். வானவில் மன்றம். வானவில் மன்றம் வந்து 2022 நவம்பர் 28ல வந்து தொடங்கப்பட்டுச்சு. 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கான அறிவியல் சிந்தனைகளை மேம்படுத்துவதற்காக கொண்டு வந்ததுதான் இது என்னன்னா வானவில் மன்றம். அறிவியல் டெவலப்மெண்ட்டுக்காக கொண்டு வந்தது. அடுத்தது சிற்பி திட்டம் செப்டம்பர் 14 2022. சிற்பி திட்டம் அப்படின்னா சிறார் குற்ற செயல்களுக்கு தீர்வு காணவும் அவர்கள் நல்வழிப்படுத்துவதற்காக கொண்டு வந்ததுதான் இந்த சிற்பி திட்டம். சிற்பி ஸ்டூடெண்ட் இன் ரெஸ்பான்சிபிள் போலீஸ் இன்ஸ்டிடேஷன் அப்படிங்கிறது இந்த சிற்பி திட்டம். தகைசால் பள்ளி திட்டம் செப்டம்பர் 5 2022. அரசு பள்ளி மாணவர்கள் கல்வி தரத்தை உயர்த்துறதுதான் இந்த தகைசால் பள்ளி திட்டம். வளர் 4.0 ஜூன் 15 2022 வந்து கொண்டு வராங்க. தொழில் முனைவோரின் தேவைகளை நிவர்த்தி செய்வதற்காகவும் தமிழ்நாடு மில் ஆளுமை முகமை பிளஸ் தகவல் தொழில்நுட்பம் டிஜிட்டல் தேவைத்துறைகளை முன்னேற்றதான் வந்து இந்த வளர் 4.0 திட்டத்தோட முக்கிய நோக்கம். எண்ணும் எழுத்து திட்டத்தை வந்து ஜூன் 13 2022 கொண்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி பார்த்துட்டோம். முதல்வரின் முகவரி திட்டம் நவம்பர் 14 2021 வந்து கொண்டு வந்தது. முதல்வரின் முகவரி திட்டம் பொதுமக்கள் வந்து மனுக்களின் கோரிக்கையும் விரைவில் தீர்வு காண்பதற்காக தான் முதல்வரின் முகவரி திட்டம் வந்து கொண்டு வந்தது. பொதுமக்களோட மனுக்களுக்கு விரைவில் தீர்வு காண்றது இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம். அடுத்தது புதுமை பெண் திட்டம். இது பார்த்துட்டோம். தமிழ் புதவன் திட்டம். கலைஞர் எழுதுகோள் விருது அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொடுத்துட்டு வராங்க. விளிம்பு நிலையில் உள்ள மக்களின் மேம்பாட்டிற்காகவும் சமூக மேம்பாட்டிற்காகவும் பங்காற்றி வரும் இதழாளர்களை வந்து பாராட்டி தருவது பரிசு தொகையாக 5 லட்சம் வந்து இந்த திட்டத்துல கொடுக்குறாங்க. முதலமைச்சரோட காலை உணவு திட்டம் அதை பார்த்துட்டோம் ஆல்ரெடி. பட் இருந்தாலும் நோக்கங்களை பார்க்கலாம். மாணவர்கள் வந்து பசியின்றி பள்ளிக்கு வருவதை உறுதி செய்யறதுதான் இந்த முதலமைச்சர் காலை உணவதோட திட்டம். மாணவர்களோட ஊட்டச்சத்தத்தை உறுதி செய்தல், பணிபுரியும் தாய்மார்களோட பணி சுமையை குறைக்கிறது. இந்த 3 தான் இந்த காலை உணவு திட்டத்தோட நோக்கங்கள். இல்லம் தேடி திட்டம் பள்ளி மாணவர்களுக்கான குட்டி காவலர் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு திட்டம் அப்படிங்கிறது கோயம்புத்தூர்ல தொடங்கினாங்க. அதாவது சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வுகளை பெற்றோர் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களிடத்துல வந்து குழந்தைங்க சொல்லணும் அப்படிங்கிற விழிப்புணர்வு பரப்புற திட்டம் தான் இந்த பள்ளி மாணவர்களுக்கான குட்டி காவலர் திட்டம். வானவில் மன்றம் திட்டம். வானவில் மன்றத்துல வந்து எங்கும் அறிவியல் யாவும் கணிதம் இத்திட்டத்துல வந்து மாணவர்களுடைய அறிவியல் மனப்பான்மை வளர்க்கறதுக்காகவும் வந்து 710 ஸ்டம் கருத்தால் தேர்வு மையங்களை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. தமிழக அரசு பள்ளிகள் படிக்கும் அனைத்து மாணவர்களும் வருங்காலங்களில் அறிவியலையும் கணிதத்திலையும் முதன்மையானவர்களாகவும் அவர்களோட படைப்பாற்றலை வெளிக்கொணர்வதற்காகவும் வானவில் மன்ற திட்டம் வந்து செயல்பட்டு வருது. போலீஸ் அக்கா திட்டம். அதாவது பொது நிகழ்ச்சியில கலந்து கொள்ளும் மாணவிகள் வந்து உளவியல் ரீதியாகவும் பாலியல் ரீதியாகவும் துன்புறுத்தல்களுக்கு தீர்வு காணுவதற்காக கோவை மாநகர காவல்துறை கொண்டு வந்ததா போலீஸ் அக்கா திட்டம். காவலர் நடப்பு வந்து தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா பக்கத்துலயுமே யூஸ் ஆகிட்டு தான் இருக்குது. பெண்கள் வந்து தனியா போறவங்களும் கண்டிப்பா அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணணும். சிற்பி திட்டம். நல்வழியில் பள்ளி குழந்தைகளை வந்து செல்ல கற்பிப்பதா சிற்பி திட்டம். சிற்பினா நல்வழியில குழந்தைகளை பள்ளிக்கு செல்றதுக்கு ஊக்குவிக்கிறது. ஸ்மார்ட் காவலர் செயலி. அதாவது காவலர் செயலிங்கிறது பெண்களுக்கு எதிராக நடக்கிற குற்றங்களை வந்து தடுக்கிறதுக்காகும். அந்த அப்ளிகேஷனை வச்சவங்களும் அதன் மூலியமா வந்து உடனே போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் அனுப்பலாம். அதுக்காக கொண்டு வந்தது. முதல்வரின் உதவி மையம் மற்றும் ஒருங்கிணைக்கப்பட்ட குறை தீர்வு மேலாண்மை திட்டம். பொதுமக்கள் வந்து தங்கள் குறைகளை முதல்வரோட உதவி அழைப்பு மையத்திற்கு காலையில் 7 மணிலிருந்து இரவு 10 மணி வரைக்கும் தொடர்பு கொண்டு நம்மளோட குறைகளை தெரிவிக்கலாம். தமிழ்நாடு அரசு பத்திரிகையாளருக்கான திட்டங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு பத்திரிகை நிறுவனத்திനും வந்து 2 செய்தியாளர்கள் ஒரு புகைப்படக்காரருக்கும், டிவியா இருந்தா 2 செய்தியாளர் 2 ஒளிப்பதிவாளருக்கும் 2 உதவியாளருக்கும் அடையாள அட்டையை வழங்கும். அவர்கள் வந்து இலவச பேருந்துல பயணம் செய்யலாம். ரயிலா இருந்தா 50% கட்டண சலுகை. 3ஆம் பாலினத்தவருக்கான ஓய்வூதிய திட்டம். 40 வயதுக்கு மேற்பட்ட மாதம் 1000 ரூபாய் ஓய்வூதியம். இந்தியாவிலேயே முதலியா தமிழ்நாட்டில தான் வந்து இந்த திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நீட்ஸ் திட்டம். நீட்ஸ் அப்படின்னா தமிழக அரசின் தொழில் மற்றும் வணிக இயக்குநரகத்தால் வந்து இளம் புதிதாக படித்த தொழில் முனைவோருக்காக மானியத்துடன் கூடிய வாய்ப்புகளை வழங்குறதா இந்த நீட்ஸ் திட்டத்தோட முக்கிய நோக்கம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து இந்த முக்கியமான ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸையும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸையும் அட்டாச் பண்ணுறோம். அதன் மூலிமா ஓவராலாக எந்த கொஸ்டின் வந்தாலும் ஜஸ்ட் நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட்டுகளை வச்சு எது எப்படி அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.